சொல்லுங்க. பேர் விஜயகுமாருங்க. விஜயகுமார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. தனபாக்கியம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கோயம்புத்தூர் தானுங்களா இல்ல வெளியூர்? கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் தான். சரி, உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்கட்டுங்களா? சொல்லுங்க. உங்க ஒய்ஃபோட டேட் ஆஃப் பர்த் என்ன? டேட் ஆஃப் பர்த் வந்து இதுன்னு இப்ப நான் என்ன மார்ச். சொல்றது? அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. மார்ச் வந்து 15ங்க. மார்ச் 15ஆ? கரெக்ட்டா மேம்? கரெக்ட்டா தான் சொல்லிட்டாரா? அப்பாடா. சரி, உங்க ஹஸ்பண்டோட டேட் ஆஃப் பர்த் என்ன சொல்லுங்க? அவங்க ஜூன் 2. ஜூன் 2ஆ? ஜூலை 2. போலாதடா. ஜூலை 2. தப்பா சொல்லிட்டாங்களா? ஜனவரி 2. ஐயோ, ஜனவரி எங்க இருக்கு, ஜூலை எங்க இருக்கு? இப்படி வந்துட்டு அவர்தான் தப்பா சொல்லுவாருன்னு நான் பார்த்தேன். ஆனா நீங்க கடைசியில தப்பா சொல்லிட்டீங்களே. சரி, நீங்க லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜுங்களா? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ் தான். சரி, ஃபர்ஸ்ட் இவங்கள போய் பார்க்கும்போது பொண்ணு பார்க்க போயிருப்பீங்க இல்லையா? அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? இவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அது வந்து சொல்ல முடியாத ஆசை இருக்குங்க. ஆஹா. சொல்ல முடியாத ஆசை. ஆசை. பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. கட்டினா இந்த பொண்ணுதான்ப்பா அப்படின்னு பிக்ஸ் ஆயிட்டீங்க. சரி, எத்தனாவது பொண்ணா நீ உங்களை பொண்ணு பார்க்க போனீங்க நீங்க? ரெண்டாவது பொண்ணே செட் ஆயிருச்சு. ஜாதகம் எல்லாமே செட் ஆயிருச்சு. சரி, கல்யாண வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளவு வருஷம்? நாங்க 15 வருஷம். 15 வருஷம். கரெக்டா சொன்னாரா? 15 வருஷம் தானா? எந்த வருஷத்துல கல்யாணம் ஆச்சு? உங்களோட வெட்டிங் டே என்ன? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஐயோ, என்னை இப்பெல்லாம் கேள்வி கேட்காதீங்கிறாரு. நீங்க சொல்லுங்க. வெட்டிங் டே வந்து இது 2021. ஒரு விஷயத்துல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இப்படி வந்துட்டு ரெண்டாவது விஷயத்துல கோட்டை விட்டுட்டீங்களே. இல்ல அதாவது அப்படி நான் சும்மா டக்கு டக்குன்னு கேக்கும்போது ரெகுலரா பேசிட்டு இருந்தா தெரியாது. சரி, என்ன டேட்? சோதிக்காதீங்க. இது 7வது மாசங்க. 7வது மாசம் 7ஆம் தேதி. 7வது மாசம் 7ஆம் தேதி. இவ்வளவு ஈஸியா இருக்கிற டேட்டை இப்படி மறந்து போயிட்டீங்க நீங்க. அவங்க நீங்களாவது கொஞ்சம் யோசிச்சாவது சொன்னீங்க, அவங்க மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். சண்டை போடுவீங்களா இதுக்காக நீங்க? சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. சண்டையெல்லாம் நான் போட மாட்டேங்க. அவங்க தெரியாதுன்னு சொன்னாலும் அவங்க கிட்ட நான் சண்டையே போட மாட்டேன் அப்படிங்கிறீங்களா? உங்களுக்குள்ள சண்டையே வந்தது இல்லையா? சண்டை வரும். ஆனா வந்து அப்பவே வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிடுவீங்க. என்ன சொன்னா அவங்க ஆஃப் ஆவாங்க? ரொம்ப பேசிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் கம்முன்னு இரு. ஒரே வார்த்தை, கம்முன்னு இரு அப்படின்னு சொன்னா கம்முன்னு ஆயிருவாங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு புரிதல் இருக்குங்க ரெண்டு பேருக்கும். ரொம்ப அழகா பேசுனீங்க. நன்றி. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மோகன்ராஜ். மோகன்ராஜ். உங்க பேரு? விசித்ரா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிரைவிங்ல இருக்கீங்க. சொந்த ஊரே கோயம்புத்தூர் தானுங்களா? சொந்த ஊர் மதுரை. மதுரை. இங்க வந்துட்டு ரொம்ப வருஷமா இருக்கீங்களா? எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? அப்பா சின்ன வயசுல வந்துட்டாரு. அப்பா சின்ன வயசுலயே வந்துட்டாருங்க. அப்பா கூடயே நானும் வந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே. உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்கலாமா? சொல்லுங்க. உங்க ஒய்ஃபோட டேட் ஆஃப் பர்த் எப்போ? 2/5/1995. என்ன ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்ல? அவ்வளவுக்கு கிரைண்டரா? கிரைண்ட் கரெக்ட்டா சொன்னாரா? சரி, உங்க ஹஸ்பண்டோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு சொல்லுங்க. 4/8/1989. இப்படி பிச்சு உதறனா நான் என்ன பண்றது சொல்லுங்க. இப்படி வந்துட்டு அவ்வளவு புரிதலோட இருக்கீங்களா நீங்க? சரி, வெட்டிங் டே சொல்லுங்க பாக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த கண்டிப்பா மறந்துதானே இருக்கணும். லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குனு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். வெட்டிங் டே சொல்லுங்க. 9/6/2014. 9/6/2014. கரெக்ட்டா? சரி, பாப்பாவோட பர்த்டே எப்போ? இந்த பாப்பாவோடதுங்களா? இந்த பாப்பா 17/11. எல்லாத்துலயும் வந்துட்டு இது பண்ணீங்களே, கடைசியில குழந்தையோட பிறந்த நாளா மறந்துட்டீங்க. ஆமா, என்ன பண்றது உங்களையே சொல்லுங்க. 2024. கரெக்டா சொல்லிட்டாரா? நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அப்படி கேளு. பாப்பாவோடது 17/11/2024. சரி, ஓகே. உங்களுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சு?
எங்களுக்கு இப்போ 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் ஆச்சு. லவ் மேரேஜுங்களா? அரேஞ்ச் Arrange மேரேஜ்? marriage. அரேஞ்ச் மேரேஜ் தான். மாமா பொண்ணு. இவங்கள வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போய் மாமா பொண்ணுங்கிறதுனால இந்த பொண்ணு பாக்குற சீக்வன்ஸ் எல்லாம் இருந்திருக்காது. இல்ல சின்ன வயசுல இருந்து பார்த்த பொண்ணா அதாவது தான். அவங்க மதுரையில இருந்தாங்க, ஓகே. நாங்க இங்கதான் இருந்தோம். ஆ. ஆனா சொந்த ஊர் நமக்கு அங்கதான். ஆ. நிச்சயதார்த்தம் பண்ண போகும்போது போறேன் நானு இவங்கள பாக்குறேன். அப்ப அதுக்கு அது முன்னாடி மாதிரி யாரு பார்த்தது இல்ல. வந்துட்டு உங்களுக்கு சூஸ் பண்ணா? அப்பா இவங்க தான் அம்மா பொண்ணு. சூஸ் பண்ணாங்க. அப்பா அம்மா அவங்க சூஸ் பண்ண உடனே நீங்க கேட்டுக்கிட்டீங்களா? ம். அவ்வளோ நல்ல பையனா நீங்க? ஆமா, அப்புறம் நம்ம அவங்களோட ஆசைதான் நம்ம இது. சரி, நீங்க இவரை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? இவர்தான் மாப்பிள்ளை. இவ்வளவு நாள் நமக்கு மாமா பையன், இப்ப மாப்பிள்ளை ஆயிட்டாரு நம்மளோட மாப்பிள்ளை அப்படிங்கும்போது எப்படி இருந்துச்சு? செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? பார் பார் பார். அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு டேய் அஜோ கேட்காதீங்க, வெக்க வெக்கமா வருதுன்னு ஓடியே போறாங்க. எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது? பிடிச்சிருந்துச்சு. ஆ. பிடிச்சிருந்துச்சு. சரி, இவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? டக்குன்னு இப்படி எல்லாம் கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க. சரி, அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க. ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க, Intelligent. பொறுமையா இருப்பாங்க. ஆமா, ரொம்ப இன்னசென்ட். பார்க்கவே தெரியுது ரொம்ப பொறுமைசாலி அப்படின்ட்டு. வீட்ல சண்டையே வராதுல்ல? சண்டே வந்தது இல்ல இதனால வரைக்கும். எங்க அம்மா வந்ததே ஏதாவது இல்ல. சொன்னாங்க கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க. ஓகே, சரி. அதனால வரையும் இப்ப இன்டெலிஜென்ட்டான பிள்ளைங்க வந்தாதான் வீட்டுல ஒரே ஃபைட் சீன்ல இருக்கும். ஆ. இவங்க அப்படிலாம் இல்ல, ரொம்ப ரைட்டா இருப்பாங்க. சூப்பர், ரொம்ப அழகா பேசுனீங்க. 2 பேரும் பாக்குறதுக்கே ஜோடியும் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. ரியாஸ். ரியாஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஃபிஷ் கடை வச்சிருக்கோம். ஃபிஷ் கடை வச்சிருக்கீங்க. நீங்க, உங்க பேரு? சர்ஜிலா. சர்ஜிலா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. சரி, ரொம்ப வருஷமா கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்களா? சொந்த ஊரே கோயம்புத்தூர் தானுங்களா? சொந்த ஊரே கோயம்புத்தூர். சொந்த ஊரே கோயம்புத்தூர் தான். சரி, ஓகே. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? உங்க ஒய்ஃபோட டேட் ஆஃப் பர்த் எப்போ? 16 1996 ஆ. 4 ஆ. sorry. இருக்கிற எல்லா டேட்டும் நீங்க சொல்லிட்டீங்க. சொல்லுங்க, ஒரு டேட் சொல்லுங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. டக்குனு தெரியலையே. தெரியலையே. ஐயோ, இப்படி என்ன கோத்து விட்டீங்களே. நீங்க போனதுக்கு அப்புறம் நான் அடி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு ரியாக்ஷன். எல்லாம் ஒன்னால சரி, இவங்க கிட்ட கேட்போம் உங்களோட டேட் ஆஃப் பர்த். அவரோட டேட் ஆஃப் பர்த் என்ன? 21/8/99. 99. கரெக்டா? 1990. 90. ஏன் இப்படி வளர்ற? தாங்க, நீங்க வந்துட்டு இப்படி விட்டுட்டீங்களே, ஏன் மறந்தீங்க சொல்லுங்க. ஞாபகம் இருந்துச்சு, திடீர்னு கேட்கும்போது ஒரு கன்ஃபியூஷன். சரி, உங்களுக்கு லவ் மேரேஜுங்களா இல்ல அரேஞ்ச்? அரேஞ்ச் மேரேஜ் தான். சரி, ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தான் பொண்ணுன்னு போய் பொண்ணு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த அனுபவம்? என்ன ஃபீல் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் டைம் இவங்கள பார்க்கும்போது? பார்த்தேன், பிடிச்சது. சரின்னு கேட்டாங்க, ஓகேன்ட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். சரி, உங்களுக்கு என்ன தோணுச்சு அவரை பார்க்கும்போது? சேர்ந்து என்ன வீட்ல பார்த்தாங்க, பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. ஓகே, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, கல்யாணம் பண்ணிட்டோம். சரி, ஓகே. சரி, உங்களுக்கு எவ்வளவு குழந்தைங்க? 3 குழந்தைங்க. சரி, 3 குழந்தைங்க டேட் ஆஃப் பர்த்தாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. எங்க சொல்லுங்க பாப்போம். கடைசி பொண்ணு ஃபர்ஸ்ட் பொண்ணுடைய டேட் வந்து 2011/25 ஆகஸ்ட் 25. செகண்ட் தோத்துக்கிட்டே இருக்கீடா. இப்படி அடுத்தடுத்து என்ன மாட்டி விட்டா நான் வீட்டுல போய் அடி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இருப்போம், பல பிசினஸ் ஸ்ட்ரெஸ்ல இருப்போம். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்றதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி நாங்க ஒரு क्वेश्चन கேக்குறது. சரி, ஓகேங்களா? சரி, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन என்னன்னா, அம்மா பிடிக்குமா இல்ல ஒய்ஃப் தான் ரொம்ப பிடிக்குமா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? 2 பேர்த்தையும் பிடிக்கும். 2 பேர்ல இவங்கள தான் அதிகமா பிடிக்கும்னா யார சொல்லுவீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாவை, கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாவும் ஒய்ஃப். யாருக்கும் பாதகம் இல்லாம நான் ஒரு பதில சொல்றேங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. சரி, நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்பாவை பிடிக்குமா இல்ல வந்துட்டு இவரதான் பிடிக்குமானா யார ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் அப்பா இருந்துச்சு, கல்யாணம் மேரேஜ் ஆனப்பனே இவர்தான். இவர்தான் பாருங்க. 2 பேரும் அப்படியே ஒரே மாதிரி அச்சசலா பேசணுங்கிறத வச்சே தெரிஞ்சு போச்சு எவ்வளவு கெமிஸ்ட்ரி உங்களுக்குள்ள இருக்குன்ட்டு. ரொம்ப அழகா பேசுனீங்க. தேங்க்யூ. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நானி. நானி.
நானி ஆமா நல்லா இருக்கு பேரு. இது எதுல இன்ஸ்பயர் ஆகி வச்சீங்க? எதிரி இன்ஸ்பயர்ல இல்ல இதெல்லாம் 35 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபாதர் வச்சிருக்காரு அஸ்ட்ராலஜர் ஓ. சான்ஸ்கிரிட் நேம் இது ஓகே, என்ன மீனிங் நானி? அது தெரிஞ்சு இப்போ நீ என்ன பண்ண போற? லார்ட் விஷ்ணுவுக்கு பக்கத்துல இருப்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் அர்த்தம். சான்ஸ்கிரிட் நேம். ஓகே, உண்மையாலுமே நல்ல படத்துல தாங்க நானி படம் வந்த போதுதான் வந்துட்டு நானின்னு ஒரு பேர் இருக்குன்னே வந்துட்டு தெரியும். ஆனா 35 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு பேர் வந்துருச்சுங்கிறது ஓகே தான். சரி, உங்க பேர் சொல்லுங்க. மித்ரா. மித்ரா. சரி, எவ்வளவு வருஷமா ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 5 இயர்ஸ் முடிஞ்சு 6th இயர் ஆச்சு. நீங்க சொந்த ஊரே கோயம்புத்தூருங்களா இல்ல கோயம்புத்தூர் தான்? சரி, எவ்வளவு வருஷமா கோயம்புத்தூர்ல இருக்கீங்க? பிறந்து வளர்ந்தது எல்லாமே? born and brought up கோயம்புத்தூர் தான். ஜெனரேஷன் 3rd to 4th ஜெனரேஷன். 3rd to 4th ஜெனரேஷன் வரைக்கும் கோயம்புத்தூர்ல தாங்க இருக்கேன். கோயம்புத்தூர்ல இருந்துட்டு வெளியூர் போயிட்டாலும் திருப்பி இங்கேயே வரணும்னு தான் தோணும் இல்லையா? இல்ல வெளியூர் அப்படிலாம் இல்லை, பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே தான், படித்தது இங்கே தான். ஸோ படித்த காலேஜ்லேயே ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இவங்க டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர், அழகுதான். அப்போ இன்னைக்கு வந்துட்டு டீச்சர்ஸ் டே இல்லையா? ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு போத் ஆஃப் யூ. சரி, ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுங்களா? உங்களுக்கு ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு தெரியுமா? 2010 1995. இப்படி வந்துட்டு படன்னு சொன்னா என்ன பண்றது? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நீங்க? இவரோட டேட் ஆஃப் பர்த் ஆகஸ்ட் 1 1990. டீச்சருங்கிறத நம்ம காட்டணும்ல, டக்குன்னு சொல்லிடணும், அப்பதானே குழந்தைங்க கிட்ட கேள்வி கேட்க முடியும். சரி, உங்களோட வெட்டிங் டேட் என்ன? சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. 24th August 2020. 24th August 2020. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க? 5th இயர் முடிஞ்சு இப்போ 6th இயர். லவ் மேரேஜுங்களா அரேஞ்ச் மேரேஜ் தான்? சரி, நீங்க பொண்ணு பார்க்க போயிருப்பீங்க இல்லையா? அப்ப வந்துட்டு இவங்க தான் பொண்ணு அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி அந்த ஃபீல் இருந்துச்சு? நான் பார்த்தேன் மொபைல் ஃபோன்ல போட்டோ. இல்ல அது ஓகே, பட் நேர்ல பார்த்ததுன்னு ஒண்ணு இருக்கும்ல. நேர்ல பார்த்தப்போ எப்படி தோணுச்சு? பெருசா ஒன்றும் தோணல, எல்லாம் ரிலேஷன்ஸ் மூலியமா தான். அதனால ஒன்றும் பெருசா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறப்போ ஒரு மேட்ச் ஆனாங்களா? மேட்ச் ஆனாங்க. நீங்க அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? ஓகே, இவருடைய ஒரு ஃபோட்டோ இப்போ எங்கிட்ட கால் பண்ணார ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ பார்த்து தான் ஓகே. ஓகே, எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்களா? ஆக்சுவலி லைஃப்ல எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கும், அதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது நிறையா. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் யூ ஹவ் டு ட்ராவல். அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அந்த வொலட்டாலிட்டி நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு போகணும், அதான் லைஃப். அவ்வளவுதான். உங்களுக்கு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஓரளவுக்கு மேட்ச் ஆகுறாரா? இப்போ அந்த மாதிரி இருக்காரா? எஸ். சரி, உங்களுக்கு எவ்வளவு கிட்ஸ்? ஒரே ஒரு பாப்பா. ஒரே ஒரு பாப்பா. சரி, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்? அவர் 12th ஜூலை. பாத்தீங்களா, அதுக்கு கூட உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கல. டீச்சரா இப்படி தோத்து போயிட்டீங்க பாருங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க. 2 பேரும் பார்க்கறதுக்கும் ரொம்ப பொருத்தமான ஜோடியா இருக்கீங்க. இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி டீச்சர்ஸ் டே போத் ஆஃப் யூ. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. பிரியா. பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. உங்க பேரு? நவீன். நவீன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆட்டோ டிரைவரா இருக்கீங்க. நீங்க சொந்த ஊரே கோயம்புத்தூருங்களா இல்ல? கோயம்புத்தூர் தான். சரி, ஓகே. உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்டுறலாங்களா? உங்களோட ஒய்ஃபோட டேட் ஆஃப் பர்த் என்ன? 10/6/2002. 10/6/2002. கரெக்டா சொல்லிட்டாரா? கரெக்டா சொல்லிட்டாரு. அவங்க வேற வந்துட்டு நோட் பண்ணிட்டே இருக்காங்க. தப்பா மட்டும் சொல்லட்டுமே, கரெக்டா கட்டுட்டா. வீட்டுக்கு போய் என்னன்னா எங்களுக்கு சேமா வரும். 9ஆம் தேதி என் பிள்ளைக்கு பெரிய இருங்க இருங்க, அதெல்லாம் அடுத்து கேட்பேன். நீங்க வந்து எல்லாத்தையும் இப்பவே நீங்களே படப்படன்னு சொல்லக்கூடாது. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன வந்து. சரி, அவரோட டேட் ஆஃப் பர்த் என்ன? அவரோட டேட் ஆஃப் பர்த் 9/5/1997. 1997. 9/5/1997. கரெக்டா சொல்லிட்டாங்களா? சரி, ஓகே. உங்களோட வெட்டிங் டேட் எப்போ? 11/6/2020. கரெக்டா சொல்லிட்டாரா? என்ன எல்லா கோலையும் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஆமா, அவரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த டேட் ஞாபகம் எல்லாம்? இருக்கு. சரி, உங்களுக்கு எத்தனை பாப்பா மொத்தம்? 2 பாப்பா. 2 பாப்பா. ஃபர்ஸ்ட் பாப்பா டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 10 இல்ல 9 ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. 6/2021. 9 10 கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. 9 எனக்கு 10 அவளுக்கு 9. அப்படி அடுத்தடுத்து உங்களோட பர்த்டே டேட்ஸ் வரும். அதனால தான் உங்களுக்கு மறக்கலன்னு நினைக்கிறேன். அதனால அடி வாங்காம இருக்கீங்க. சரி, செகண்ட் பாப்பாவோட பர்த்டே டேட் 06/1/2024. 2024. சூப்பர் சார். எல்லா क्वेश्चनக்கும் டக்குன்னு பதில் சொன்னீங்களே. இப்போ நான் கேட்க போற क्वेश्चனுக்கு மாட்டிக்குவீங்கன்னு நினைக்கிறேன்.
டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அம்மா பிடிக்குமா இல்ல ஒய்ஃப் உனக்கு ஏன் இந்த கொலவெறி? பிடிக்குமா? ரெண்டு ரெண்டு பேரையும் பிடிக்கும். இவங்கள வந்துட்டு கொஞ்சம் அதிகமா பிடிக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. ஒய்ஃப் தான். ஏன் ஒய்ஃப் தான்? ஒய்ஃப் ரொம்ப லவ் மேரேஜ் தான். லவ் பண்ணி எவ்வளவு வருஷமா லவ்? என்ன 2 வருஷம் தான் லவ் பண்ணோம். அப்புறம் இப்போ கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. மொத்தம் 2 வருஷம் தான் லவ் பண்ணீங்க. சரி, இவர் வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு ஆக்சுவலா நான் இருக்கும்போது தான் அவர் அவருக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட். சரி, எப்படி தெரியும் உங்களை? நாங்க ஒரு யதார்த்தமா அவங்களையா சிஸ்டரோட ஃப்ரெண்டு. ஓ, அப்படி சிஸ்டரோட ஃப்ரெண்ட மேரேஜ் பண்ணிட்டீங்க. சரி, அவங்க தான் அப்ரோச் பண்ணாங்க. சரி, இதனால தான் என்ன அவங்க அப்ரோச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒன்று தோணும் இல்லையா? இந்த விஷயம் தான் நம்ம கிட்ட அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு. அது என்ன விஷயம் சொல்லுங்க. அப்படிலாம் எதுவும் எனக்கு தெரியாதுங்க, ப்ரப்போஸ் பண்ணாங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இல்ல நானும் லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவங்களும் லவ் பண்ணாங்க. சரி ஓகே. நீங்க சொல்லாம லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? சொல்லிட்டேன். சரி, என்ன விஷயம் பிடிச்சி போய் நீங்களே ஓப்பனா டைரக்டா போய் லவ்? அவர் வந்து அவர் தங்கச்சியை நல்லா பாத்துக்குவாரு, ஃபேமிலியை வந்து நல்லா பாத்துக்குவாரு. அதே மாதிரி குடிக்கிறதோ ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறதோ அது மாதிரி எனி டைம் வீட்லயே தான் இருப்பாரு. அதனால அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை ரொம்ப பிடிக்கும். அதே கேர் நமக்கும் தருவாரு. நமக்கும் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கேர் கிடைக்குதா? கண்டிப்பா. ரொம்ப குஷியோ? கண்டிப்பா. அந்த ஒரு 2 இயர்ஸ் பிரேக் இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப லவ் பண்ண ரீஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன் 2 வருஷம் ஒரு பிரேக்? அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருந்தார். பாப்பா பிறந்தனால கொஞ்சம் ஃபினான்ஷியலாக டவுன் ஆகிட்டோம். அதனால கொஞ்சம் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரில. இப்போ கொஞ்சம் மேலே அப்பில் வந்தோடனே திரும்ப அந்த கேர்லாம் பழையபடி கேர் கிடச்சிருச்சு. சரி, ஓகே. உங்களுக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா என் ஒய்ஃபு கிட்ட அப்படின்னா என்ன விஷயம்? நிறைய இருக்கு. சொல்லணும்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க நம்ம கஷ்ட நஷ்டத்துல. அப்பப்போ கொஞ்சம் தொல்லை பண்ணுவாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. அதெல்லாம் இல்லாம இருக்குமா சொல்லுங்க? இருந்தாலும் மோஸ்ட்லி புரிஞ்சுக்குவாங்க. மோஸ்ட்லி புரிஞ்சுக்குவாங்க. அந்த புரிதல் தான் உங்களை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்றீங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க, ரொம்ப அழகாவும் இருக்கீங்க பாக்குறதுக்கு கப்பிள்ஸா. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாபுஜி. பாபுஜி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஹெச்டி டெக்ல ஒர்க் பண்ணுறேன். பிஹெச்டி டெக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பேரு? சிந்துஜா. சிந்துஜா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் முன்னாடி ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். குவிட் பண்ணிட்டீங்க? எதனால குவிட் பண்ணீங்க? பேபிக்காக குவிட் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுடலாங்களா? சொல்லுங்க. உங்களோட ஒய்ஃபோட டேட் ஆஃப் பர்த் என்ன? செப்டம்பர் 9. செப்டம்பர் 9 வருஷம் 94. 94 கரெக்டா சொல்லிட்டாரா? என்ன டப்பு டப்புன்னு சொல்றாரு? அதான் என்ன அப்படி பக்கத்துல வந்துருச்சுல பர்த். ஓ, அதனால ஞாபகம் வச்சிருக்காரு. சரி, அவரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 5386. 53/1986 கரெக்டா சொல்லிட்டாங்களா? இதையும் கரெக்டா சொல்லிட்டாங்க. சரி, அடுத்த क्वेश्चन. உங்களோட வெட்டிங் டேட் என்ன? ஆகஸ்ட் 26. ஆகஸ்ட் 26. அதுவும் இப்பதான் முடிஞ்சிச்சுங்கிறதுனால டக்குன்னு எல்லாமே பக்கமா இந்த மந்த்ல. சரி, எந்த இயர்? 21. 2021 கரெக்டா சொல்லிட்டாங்களா? சரி, நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? எப்படி சொல்றது? எப்படி ரெண்டுமே மிக்ஸ்டு. லவ் கம் அரேஞ்ச் அப்படி சொல்லலாம். எவ்வளவு வருஷம்? அரேஞ்ச் கம். இது என்னது அரேஞ்ச்? ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா கம் லவ்னா எனக்கு புரியல. இது டேர்மே புதுசா இருக்கு. ஆக்சுவலா எங்களை பொண்ணு பார்க்க போனோம். பொண்ணு பார்க்க போய் எங்களுக்கு பிடிச்சி போய் கடைசியில ஜாதகம் இஷ்யூனால வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க வீட்டில். ஓகே, அதனால கூட்டிட்டு வந்து மேரேஜ் பண்ணிட்டோம். ஐயோ, என்ன ரன்னிங் சேசிங் ஃபைட்டிங் எல்லாம் இருந்துச்சா? எல்லாம் இருந்துச்சு. சரி, இந்த விஷயம் பொண்ணு பார்க்க போனீங்க. அந்த பொண்ணு பார்க்க போகும்போது இந்த விஷயத்தினால தான் இவங்களை விடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் தோணி இருக்கும்ல, அது என்னது? பிடிச்சிருந்தது. அதுதான் எதனால பிடிச்சிருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கும்ல. ஆக்சுவலா இவங்களை நான் நேர்ல பொண்ணு பார்க்க போறதுக்கு முன்னாடியே 2-3 டைம்ஸ் பார்த்துருக்கேன். பாத்துட்டீங்க? அப்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனால இந்த பொண்ணை விட்டுறக்கூடாது அப்படின்னு. சரி, இவர் வந்துட்டு இந்த மாதிரி வீட்ல எல்லாம் எகெயின்ஸ்ட் ஆயிட்டாங்க, இந்த மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? எனக்கு இவரை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. சரி, கட்டினா இவரை கட்டணும் அப்படின்னு கட்டுனா இவரை தாங்க கட்டுவேன் அப்படின்ட்டு. இப்போ எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? 4 years. 4 years கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஒரு குழந்தை இருக்காங்களா? அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அதை எப்படி மறக்க முடியும்? செப்டம்பர் 13. எல்லாம் இந்த செப்டம்பர் 13. எல்லாம் இனி வரப்போறதுனால டக்கு டக்கு டக்குன்னு சொல்றீங்க. சரி, ஓகே. இன்னொரு டிஃபிகல்ட்டான क्वेश्चन, எல்லாரும் வந்துட்டு முழிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு क्वेश्चन உங்ககிட்ட கேட்க போறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? அம்மா பிடிக்குமா இல்ல ஒய்ஃப் பிடிக்குமா? ரெண்டு பேருமே பிடிக்கும். இல்ல,
இவங்க வந்துட்டு இவங்களை விட கொஞ்சம் அதிகமா பிடிக்கும் அப்படின்றது அப்படி இருக்கும். இல்ல அப்படியெல்லாம் இல்ல, ரெண்டும் ரெண்டு கண்ணு மாதிரிங்க. ஆமா அதை எப்படிங்க நான் வந்துட்டு சொல்ல முடியும் அப்படின்ட்டு சொல்றீங்களா? ரெண்டு பேருமே பிடிக்கும். ரெண்டு பேருமே பிடிக்கும். சரி, நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்பா பிடிக்குமா ஹஸ்பண்ட் பிடிக்குமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எனக்கு 2 பேரும் தான் பிடிக்கும். ரெண்டு பேரும் தான் பிடிக்கும். என்ன இப்படி எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி பதில் சொன்னா நான் என்ன பண்றது சொல்லுங்க? அப்படி இல்லை, எனக்கு அம்மா இல்லை. ஸோ சின்ன வயசுலேருந்து அப்பா தான் பார்த்ததுனால 2 பேருமே ஈக்குவல் தான். சரி, இவர்கிட்ட அந்த ஒரு கேர் அண்ட் கன்சர்ன் உங்களுக்கு கிடைக்குதா? கண்டிப்பாக அதை விட ஒரு படி மேலே நீங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் இவர் இருப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு அதை விட கிடைக்குதா? அதிகமாகவே கிடைக்குது. ஏன்னா நான் போய் அதிகமாவே சொல்லலை, பட் எனக்கு அம்மா இல்லாதனால இவர் தான் எனக்கு ஃபுல்லாக பார்த்துக்கிறது எல்லாமே. ஸோ அதை விட அதிகமாக தான் எனக்கு கிடைக்குது. சரி, நீங்க இவங்க கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியே இவங்க நடந்துக்கிறாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாத்துக்குமே நாங்க ஒன் வேர்ட் ஆன்சர் தாங்க பண்ணுவோம். அதுக்கு மேல எங்க கிட்ட பேசாதீங்க. அதிகமா பேச மாட்டாரா? அப்ப இந்த அளவுக்கு நான் பேச வச்சதே பரவாயில்ல தானே. சரி, ஓகே ரிசர்வ்டு நான் ஆக்சுவலி. ஓகே. இன்னைக்கு தான் கொஞ்சம் ஓபன் அப்பா பேசியிருக்கீங்க. இதுக்கு இல்ல நான் பேசினா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனா பேசிடுவேன், அதனால தான் பேசுறதே. ஆமா, இதுக்கு மேலேயாவது அப்படியே ஓப்பனா பேசிடுங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா. எல்லாம் ஜாலியா பேச வேண்டியதுதான், வேற என்ன. ரொம்ப அழகா பேசுனீங்க. கப்பிள்ஸா வந்துட்டு ஒரே கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு ஜாலியா வந்துட்டு என்ஜாய் ஆக்சுவலா பண்ணிட்டு இருக்கீங்க. கோயின்சிடன்ஸ், நாங்க மேட்ச் பண்ணி போட்டு வரல, எதர்ச்சியா அதுவா அமைஞ்சிருச்சு. சரி, ஓகே. ரொம்ப அழகா பேசுனீங்க, நன்றி. தேங்க் யூ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கலையரசி. கலையரசி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கலையரசி? வீட்ல தான் இருக்கீங்க. வீட்ல தான் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. வீட்லயும் நிறைய வேலை இருக்கு இல்லையா, நம்மளாம் வேலை செய்யாமலாம் இருக்கோம். ஹோம் மேக்கர்னு அழகா சொல்லிக்கோங்க. ஓகே, நம்ம தான் வீட்டோட குயின்ஸ். ஓகே, அதனால வந்துட்டு அழகா சொல்லணும். உங்க பேரு? ரகுங்க. ரகு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஒர்க்கு? அக்கௌண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சொந்த ஊரே கோயம்புத்தூருங்களா இல்ல வெளியூர்? கோயம்புத்தூர் தான். சரி, உங்க 2 பேர்த்துக்கிட்டயும் ஒரு கொஸ்டின் கேட்டுடலாமா? உங்க ஒய்ஃபோட டேட் ஆஃப் பர்த் எப்போ? 21/3/91. கரெக்டா சொல்லிட்டாப்லையா? ஐயோ, என்ன கரெக்டா சொல்லிட்டாருங்கிறீங்க? அவரு யோசிச்சு சொன்னதை பார்த்து தப்பா சொல்லியிருப்பாருன்னு நான் நினைச்சேன். சரி, அவரோட டேட் ஆஃப் பர்த் எப்போ? செப்டம்பர் 23. செப்டம்பர் 23. 3 செப்டம்பர் 3. வருஷம்? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. 80. அவர்கிட்டயே திருப்பி கேக்குறீங்க பாத்தீங்களா? அவர் தான் ஃபெயில் ஆவாருன்னு நினைச்சேன். கடைசியில அவர் பாஸ் மார்க் வாங்கிட்டாரு, நீங்க ஃபெயிலா போயிட்டீங்க. போங்க, ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கேட்டாச்சு. 81. பாருங்க, வீட்டுக்கு போய் சண்டை போடுங்க, நானே எடுத்து கொடுக்குறேன். சரி, உங்களோட வெட்டிங் டேட் எப்போ? 7/4/2012. 7/4/2012. கரெக்டா சொல்லிட்டாங்களா? ஐயோ, கரெக்ட் தாங்க, அவரு சும்மா சொல்றாரு. எப்போ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 2011. 12 தான். இப்ப எதை நான் எடுத்துக்கிறதுன்னு எனக்கே தெரியல. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிருச்சு. யார் இப்போ உண்மையை சொல்றா பொய் சொல்றான்னு வந்துட்டு நம்ம ஷாக் எடுத்துதான் தெரிஞ்சுக்கணும். 2012 தான். ஏன் இப்படி பிராங்க் பண்றீங்க அவங்கள? பாவம், ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டாங்க. சரி, நீங்க லவ் மேரேஜுங்களா அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ் தான். நீங்க பொண்ணு பார்க்க போகும்போது இவங்க தான் பொண்ணுன்னு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் இல்ல, நீங்க என்ன யோசிச்சீங்க? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. ஏன் பிடிச்சிச்சு? இன்னசென்ட்டா இருந்தாங்க, இன்னசென்ஸே பிடிச்சிருந்துச்சு. சரி, உங்களுக்கு இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருந்துச்சா இல்ல என்ன ஃபீல் பண்ணீங்க? பிடிச்சிருந்துச்சு. ஏன் பிடிச்சிருந்துச்சு? அவங்க ரிலேஷன், இவரை பத்தி ஒரு ரிலேஷன் தான், அதனால வந்துட்டு தெரியும் நல்லாவே. அதனால எனக்கு பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? உங்ககிட்ட இப்போ ஒரு கஷ்டமான கேள்வி கேட்க போறேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? உங்களுக்கு அம்மா பிடிக்குமா இல்ல ஒய்ஃப் பிடிக்குமா? 2 பேரும் பிடிக்கும். 2 பேரும் பிடிக்கும்னு இப்படி வந்துட்டு நல்லவங்களாட்டெல்லாம் பேசக்கூடாது. ஒருத்தர் சொல்ல முடியாது. பரவாயில்ல, இவங்களை விட கொஞ்சம் அதிகமா இவங்களை பிடிக்கும் அப்படின்னா யார சொல்லுவீங்க? குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. கிளம்புங்கய்யா, கிளம்புங்கய்யா. அம்மாவை தான் பிடிக்கும். ஏன்? அவங்க வளர்த்தி ஆளாக்கியிருக்காங்க, அதனால. அம்மாவை பிடிக்கிறதுக்கெல்லாம் ரீசன் வேணுமாங்க? நீங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு.
சரி, உங்களுக்கு அப்பா பிடிக்குமா இல்ல ஹஸ்பண்ட் பிடிக்குமான்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? ரெண்டு பேர்த்தையுமே பிடிக்கும். எல்லாமே ஒரே மாதிரி பேசக்கூடாது இல்ல? ஆமாங்க, 2 பேரும் அவரும் வளர்த்துனாரு, கடைசியில் அவர் வளர்த்தி விட்டாரு, கல்யாணம் பண்ணது இவர் தான் எனக்கு கடைசி வரைக்கும். அப்போ நான் 2 பேர்த்தையுமே எனக்கு 2 பேர்த்தையும் ஈக்குவலா தான் பிடிக்கும், மேல கீழே இல்ல எதுவுமே கிடையாது. சரி, ஓகே. நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இவர் இப்படி எல்லாம் இருப்பாரு அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் இவர் காப்பாத்துறாரா? காப்பாத்துறாரு. எல்லாம் வந்துட்டு அழகா பண்றாரு, உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் யோசிச்சு நீங்க நினைச்ச மாதிரியே இருக்காரா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால. இவங்க நீங்க யோசிச்ச மாதிரியே இப்படி நமக்கு வரப்போற வைஃப் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல, அது மாதிரியே இவங்க வந்துட்டு மேட்ச் ஆகுறாங்க. அதனால இப்ப வரைக்கும் சண்டை இல்லாம போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 பசங்க. பசங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குழந்தை இது 2012 4/10. செகண்ட் குழந்தை இது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 12 2 ஏப்ரல் 12 2 2016. அது என்ன ஏப்ரல் 12 2 16 2016. நீங்க தான் பாருங்க ஃபெயில் ஆயிட்டே இருக்கீங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் டப்புன்னு பதில் சொல்றாரு. வீட்டுக்கு போய் இதனால சண்டை போட்டுற கூடாது. ஓகே, எங்களுக்கு சண்டையெல்லாம் வராதுங்க நீங்க சொன்னாலும் அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே. ரொம்ப அழகா இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? சரி, ஓகே. ரொம்ப அழகா பேசுனீங்க. நன்றி.